கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் மட்டும் போதும் எப்போதும் அப்படின்னு சொல்லி நல்ல அற்புதமான ஒரு குரலில் நல்ல ஒரு பாடலை பாடின அம்மாவை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இது தேவ செய்தியாளரை அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. இந்த 3வது நாள் கூட்டத்திலும் நமக்கு தேவ செய்தியை கொடுப்பதற்காக போதகர் சிங்கராயர் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அவங்க தற்சமயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளக்கால், புதுக்குடி, முக்கூடல் சபைகளை அவர்கள் கண்காணித்து வர்றாங்க. இந்த நேரத்திலும் நமக்கு ஆண்டுடைய 2ஆம் வருகையை குறித்ததான ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்மளோடு பேசுவதற்காக வந்திருக்காங்க. நல்ல அன்பாக பழகக்கூடிய ஒரு போதகர், நிறைய அனுபவம் இருக்கிறது எங்களுக்கு. இந்த நாளிலும் நமக்கு நல்ல ஒரு ஏற்ற சத்தியத்தை அவங்க ஆண்டவர் மூலமாக கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம யாவரும் ஜெபத்தோடு காத்திருப்போம். இது தேவ செய்திக்கான வேலை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 நாள் கூட்டத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இரவு மழை, பகல் மழை, செய்தி வேளையில் மழை நிறுத்தம். எத்தனை அற்புதங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் கார்மேகத்தில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய காற்றை அடக்கி கார்மேகத்திலிருந்து வரக்கூடிய மழையை ஆண்டவர் நிறுத்தி அவருடைய சத்திய வசனங்களை கேட்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை இந்த நேரத்தில் நமக்கு செய்திருக்கிறார். பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த 2 தினங்களாக நல்ல செய்திகளை தியானித்தோம். இயேசு கிறிஸ்து யார்? அவரை தொழுகையில் செய்யலாமா? மரிக்கும் போது நாம் எங்கே போகிறோம்? 2 செய்தியை நம்ம தியானித்தோம். நான் இந்த நேரத்திலே தேவ செய்தியை கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை உங்களிடத்திலே நான் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதல் நாளிலே போதகர் எஸ்பி முத்துக்குமார் அவர்கள் அநேக நிறைவேறின தீர்க்க தரிசனங்களை குறித்து அங்கே அருமையாக நமக்கு பவர் பாயிண்ட் மூலமாக, திரையின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டினார். நிறைவேறாத ஒரு தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் இருக்கிறது. நிறைவேறாத ஒரு தீர்க்க தரிசனம் அது என்ன அப்படின்னு சொல்லி யாராவது கை தூக்கி சொல்ல முடியுமா? சின்ன பிள்ளைங்க நிறைவேறாத தீர்க்க தரிசனம் என்ன இருக்குது? சின்ன பிள்ளை யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுமா. இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து, காட் பிளஸ் யூ மா, இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் சத்தியமும் நிறைந்த எங்கள் பரலோக தெய்வமே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க இருக்கிற ராஜா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலிருந்து வரக்கூடிய இந்த சத்திய வசனங்கள் ஆங்காங்கே தெருக்களிலும் வீடுகளிலும் இல்லங்களிலும் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் அமர்ந்து ஆண்டவரே உடைய சத்தியத்தை இந்த ஒளிபெருக்கை மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த வார்த்தை ஊடுருவி பாய வேண்டுமாய் ஆண்டவரே ஜெபிக்கிறேன். தகப்பனே, எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரி, தேவ பிள்ளைகளே, அநேக நாட்களுக்கு பிறகு ஒருவரை நாம் பார்க்கிறோம் என்றால் அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையும் இருக்க போகிறது. அநேக ஆண்டுகளாக நீங்கள் நானும் காத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நானும் காத்துக்கொண்டிருக்கிறோம். ஒருத்தரை பார்க்கிறதே சந்தோஷம். அப்படின்னா நாட்டையும் அந்த சராசரங்களையும் உண்டாக்கி படைத்த பரலோக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் பார்க்க இருக்கிறோமே,
அவருடைய வருகைக்காக நீங்கள் நான் காத்து கொண்டிருக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. மத்தேயு 24வது அதிகாரமும் தானியேல் 2வது அதிகாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக நடைபெறக்கூடிய அடையாளங்களையும் கடைசி கால சம்பவங்களையும் அருமையாக அங்கே தெளிவாக சித்தரித்து காட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு 2ஆம் முறை வரப்போகிறார். அப்போது இந்த உலகத்தின் துன்பம், துயரம், கவலை, கண்ணீர், மரணம் எல்லாம் நீங்கி போகும். இந்த இயேசுவின் 2ஆம் வருகையே இந்த உலகத்திலே நடைபெற போகின்ற மிகப்பெரிய மாபெரும் சம்பவம் என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரை நடைபெறாத, இதுவரைக்கும் சம்பவம் எதுவுமே நடக்காத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைதான் ஒரு பெரிய சம்பவம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்று ஏதாவது வேதாகமத்திலே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறதா? நம்ம வாசிக்க நேரம் இல்லை. வேதத்தை நீங்க புரட்டி பாருங்க. ஆதியாகமத்திலிருந்து, ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே 1518 தடவையும் புதிய ஏற்பாட்டிலே 318 தடவையும் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்று அங்கே முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. மிக விரைவில் அவர் வரப்போகிறார் என்று வேதாகமத்திலே அநேக தீர்க்க தரிசனங்களும் அங்கே சொல்லப்பட்டுள்ளன. எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. ஒரு சில தீர்க்க தரிசனங்களை இந்த நாளில் உங்களோடு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை விரைவாக எடுத்தவர்கள் வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரனியே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஸ்திரீயின் வித்தாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சாத்தானின் தலையை நசுக்குவார். எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்கலாம். யோபு புஸ்தகத்தை உங்களுடைய கவனத்தை திருப்புங்க. யோபு புஸ்தகம் 19வது அதிகாரம், யோபு புஸ்தகம் 19வது அதிகாரம் 25லிருந்து 27 வரை அங்கே நம்ம வாசித்து பார்த்தோம்னா தெரியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழிப்போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும், என் கண்களே அவரை காணும், என் கண்களே. இந்த வசனம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே நான் அவரை பார்ப்பேன், பூமியின் மேல் நிற்பார். இந்த தோல் முதலானவைகள் என்னுடைய சரீரமே அழிந்து போனாலும் என்னுடைய கண்கள் அவரை பார்க்கும், என்னுடைய கண்கள் அவரை பார்க்கும் சொல்றாரு. இந்த தோல், என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், தேவனை பார்ப்பேன். இந்த யோபு சரித்திரத்தை நான் வாசித்து பார்த்து கொண்டிருந்த பொழுது என்ன சொல்லுது அப்படின்னா, யோபுடைய சரித்திரம் கிமு 1650க்கும் 1500க்கும் இடையில் இந்த யோபு வாழ்ந்திருக்கலாம் என்று சரித்திர ஏடுகள் சொல்லுகிறது. 1650க்கும் கிமு 1650க்கும் 1500க்கும் இடையில் வாழ்ந்த இந்த யோபு அன்னைக்கே எழுதி வச்சிருக்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே அவரை நான் பார்ப்பேன், பூமியின் மேல் நிற்பதை நான் பார்ப்பேன். ஒரு அன்னைக்கு எழுதி வச்ச அந்த யோபு இன்னைக்கு நம்ம தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
இந்த சரித்திரம் இந்த வேதத்துல யோபு எழுதி வைக்கல அப்படின்னா இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் இந்த பாடல ஒரு பாடல் இருக்குது, இந்த பாடலின் கவியை யாரும் பாடி இருக்க மாட்டாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இந்த பாட்டை யோபு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறதுனால தான் இந்த பாட்டை இன்னைக்கு நம்ம பாட முடியுது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறைவு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 50வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வருவார், தேவன் வருவார், அந்நாளிலே மகா பூசல் உண்டாகும், கொந்தளிப்பு உண்டாகும். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா பூசல் கொந்தளிப்பாயிருக்கும். தேவன் வருவார். சங்கீதத்தை எழுதிய ஆசிரியர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் வருவார் என்று தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார். யோவேல் 2வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய நாள், நம்முடைய தேவன் கர்த்தருடைய நாள் மகா பயங்கரமாயிருக்கும். கர்த்தருடைய நாள் மகா பயங்கரமாயிருக்கும். இந்த யோவேலை குறித்து, இந்த தீர்க்கதரிசியை குறித்து நான் வாசிக்கிறப்ப மேஜர் ப்ராஃபிட், மைனர் ப்ராஃபிட், பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி. இந்த யோவேல் ஒரு சின்ன தீர்க்கதரிசி. அவர் எத்தனாவது ஆண்டில், கிமு 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கலாம் என்று சரித்திரங்கள் நமக்கு சொல்லுகிறது. இந்த 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த யோவேல் சொல்றாரு, கர்த்தருடைய நாள் மகா பயங்கரமாயிருக்கும். கர்த்தருடைய நாள் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார் என்று அங்கே சொல்றார். ஆமோஸ் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. ஆமோஸ் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தமுள்ளவனா இருக்கிறாயா? நீ ஆயத்தமுள்ளவனா இருக்கிறையா இல்லையா? உன் தேவனை சந்திக்க நீ இப்பொழுது ஆயத்தப்படு. ஆமா, ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. தேவனை சந்திப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தப்படுறோம்? என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினை சந்திப்பதற்கு நான் எத்தனை பேர் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம்? யோசிப்போம். இன்னும் மத்தேயு 24வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு அன்பான தேவனுடைய மனுஷகுமாரனுடைய வருகை அங்கே எப்படி சொல்லு, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். எல்லாரும் பார்ப்பாங்க. வானமண்டலங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்தில் வருகிறது, இறங்கி வருகிறது, எல்லாரும் பார்ப்பாங்க. இயேசு தான் வருகிறத அவர் முன்னறிவிச்சிருக்கிறார். அவரே வர்றத அங்கே முன்னறிவிச்சிருக்கிறார். பார்க்குற யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஏன் ஆண்டவர் நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போக வேண்டும்? எதற்காக போக வேண்டும்? என்னத்துக்காக போக வேண்டும்? நம்முடைய குடியிருப்பு எங்க? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஏன் அழைத்து போக வேண்டும்? இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல, பரலோகம்தான் நமக்கு நிரந்தரம். அந்த பரலோகத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து போவதற்கு சித்தமாக இருக்கிறார். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசு ராஜாவை என்று பாடலை நம்ம பாடுறோம். பரலோகமே
என் இன்பமே என்று காண்பேனோ. என்னைக்கு நம்ம பார்ப்போம்? என்னைக்கு நம்ம பார்க்க போறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை அவரை நீங்கள் நானும் பார்ப்பதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைத்து போவதற்கு, பரலோகம் அழைத்து போவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 2ஆம் முறை அதிசீக்கிரமாக வரப்போகிறார் என்று அநேக தீர்க்க தரிசனங்களை வேதாகமத்திலே நீங்கள் நானும் வாசிக்கலாம். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நோக்கம் என்ன? அவர் எதற்காக இந்த உலகத்தில் வரணும்? அவருடைய நோக்கம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்ப இழந்து போன உங்களை என்னையும் ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து ரட்சிப்பு கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவது நோக்கமாய் இருக்கிறது. ஒன்று தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் அங்கே சொல்லுகிறது, தன்னுடைய பிள்ளைகளை பரலோகம் அழைத்து செல்வதற்காக. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஒருவரோட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக இந்த உலகத்திலே ஆரவாரத்தோடு மிகுந்த வல்லமையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அதான் அவருடைய நோக்கம். வருகை நோக்கம் என்ன? நீங்களும் நானும் பரலோகம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் கொண்டு போவதற்காகத்தான் 2ஆம் முறை வர போறார். எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவது நோக்கமாக இருக்கிறது. அதான் சொல்றாரு, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் அங்கே தரிசனமானார். காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுப்பதற்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். சரி, எப்படி வருவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? இந்த உலகத்தில் வருகிற பொழுது, 2ஆம் முறை வருகிற பொழுது அவர் எப்படி வருவார்? இன்னைக்கு செய்தி தலைப்பு என்ன? இயேசுவின் வருகை பகிரங்கமானதா ரகசியமானதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பகிரங்கமானதா ரகசியமானதா? அநேக இடங்களில் அநேக வேத பொருட்டு இந்த ரகசிய வருக அப்படிங்கறத எந்த இடத்துலயும் வேதாகமத்துல நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க தேடி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. ரகசிய வருக அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கேயுமே இல்லை. எல்லாரும் பார்க்கும்படி வருவார். எப்படி வருவார்? எல்லாரும் பார்க்கும்படி வருவார். பாஸ்டர், எல்லாரும் பார்க்கும்படி வருவார்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களே, ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஏதாவது வேதாகமத்தில் ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களே. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமே, எல்லாரும் பார்க்க, குத்தினவங்க பார்ப்பாங்க, காரி துப்புனவங்க பார்ப்பான், அடிச்சவன் பார்ப்பான், முள்முடி சூட்டினவன் பார்ப்பான், எல்லாரும் பார்ப்பார்கள். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து அங்கே புலம்புவார்கள். எங்க ரகசியமா வருவாரு? எல்லாரும் பார்ப்பாங்க. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரனே சகோதரியே தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் பார்க்க இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பார்ப்பாங்க. நடந்து போறவங்க பார்ப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க,
ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் பார்ப்பாங்க அவருடைய வருகையை. பார்க்கும்படி வருவார். இன்னொரு வசனம் இருக்கிறது, அப்போஸ்தலர் 1:11 சொல்லுது, எப்படி போனாரோ அப்படியே வருவார். எப்படி போனாரு? எப்படி போனாரு? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படி போனாரு? எல்லாரும் பார்க்கும்படி போனார். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிக்கிறீங்க? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எப்படி போனாரோ அப்படியே வருவார். பார்க்கும்படி போனார், பார்க்கும்படி வருவார். ஒளிஞ்சுக்கிட்டு வர மாட்டாரு, ரகசியமா வர மாட்டாரு. பார்க்கும்படி போனாரு, எல்லாரும் பார்க்கும்படி தான் அவர் வருவாரு. இது பகிரங்கமான வருகை அப்படிங்கிறத நீங்கள் நானும் ஆங்காங்கே அமர்ந்து இல்லங்களில் அமர்ந்து தேவனுடைய சத்தியத்தை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லாரும் பார்க்கும்படி வருவார், எல்லாரும் கேட்கும்படி வருவார். மத்தேயு 24வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போமே. மத்தேயு 24:27 மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். மழை காலத்தில் நம்ம இருக்கிறோம். மின்னல் எப்படி பிரகாசிக்கும்? கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் எப்படி பிரகாசிக்கிறதோ அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த உலகத்தில் இருக்கும். எல்லாரும் பார்க்கும்படி வருவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளில் வானத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர்றத எல்லாரும் பார்ப்பாங்க. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானத்தில் கேட்கும், எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த நாள் மிக சமீபம். சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. வானங்கள்ல முழக்கம் உண்டாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எல்லாரும் பார்க்கும்படி எல்லாரும் கேட்கும்படி அவர் வர இருக்கிறார். ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, இன்னைக்கு ஒரு பெரிய வேத பொருட்டு என்ன இருக்குது அப்படின்னா ரகசிய வருகை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையே இல்லை. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36லிருந்து 44 வரைக்கும் ஒருவேளை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். அங்கே சொல்கிறாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணர்ந்தார்கள் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே நம்ம வாசித்து பாருங்க. நோவாவின் காலத்தில் நடந்தது போல விசுவாசிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரனே சகோதரியே, நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். சத்தியத்தை கேட்கப்படாத கூடி தடை செய்கிறவர்கள் கைவிடப்படுவார்கள். வேதம் சொல்லுது, நான் சொல்லல. வேதம் சொல்லுது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். நோவாவின் காலத்தில் விசுவாசித்தவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள், அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், மற்றவர்கள் கைவிடப்பட்டார்கள். நீங்கள் நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இருக்கிற புறமா அங்கே கைவிடப்படக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்க போகிறோமா? சிந்திங்க சகோதரனே சகோதரியே. நான் மறுபடியும் வந்தேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, நான் மறுபடியும் வந்து சேர்த்துக் கொள்வேன்.
உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவது நிச்சயம், உறுதி. பகிரங்கமா வருவாரு, ரகசியமா வரமாட்டாரு. எல்லாரும் பார்க்கும்படி வருவாரு, எல்லாரும் கேட்கும்படி வருவாரு, எல்லாரும் காணும்படி வருவாரு. மின்னல் பிரகாசிக்கிறது போல ஆண்டுடைய வருகை எல்லாம் அப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும். ரகசிய வருகைக்கு அங்க இடம் இல்லை. உங்களுக்கு நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வந்து மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் கொண்டு போய் அங்க சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு ரகசிய வருக ரகசிய வருக ரகசிய வருகன்னு சொல்றாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. நல்லா பாருங்க, இரவிலே திருடன் வருகிற விதமாய், திருடன் வருகிற விதமாய். வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். ஏதோ நம்ம திருட இரவுல வர்றான், திருட வர்றான், அதனால ஆண்டுடைய வருகையும் இரவுல ரகசியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருபோது நினைச்சிடக்கூடாது. திருட வர்றவன் பாஸ்டர்மா, மனோன்மணி பாஸ்டர்மா, திருட வர்றவன் உங்க வீட்டுக்கு சொல்லிட்டு வருவான், நான் நாளைக்கு வர்றேம்மா, நீ வீட்டை திறந்து வச்சிருமா, நான் உன் வீட்டில் இந்த பீரோவில் உள்ள செயின் எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு திருட. இயேசு கிறிஸ்துவருடைய வருகை மத்திய 24வது அதிகாரம் 44வது வசனத்தை மட்டும் போடுங்களே. மத்திய 24வது அதிகாரம் 44வது வசனத்தை மட்டும் போடுங்களே. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நினையாத நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவாரு. திருடனும் வரக்கூடிய நேரம் தெரியாது, திருடன் திருடுவதற்கு வரக்கூடிய நேரம் தெரியாது, நமக்கு தெரியாது. வந்தா நம்ம வந்து கவனமா இருப்போம். அதுபோலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும், அங்கே வருகையின் நாளும் நாளிகையும் நமக்கு தெரியாது. எப்ப வருவார்? இதை பிடிச்சு வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை, திருடன் வருகிற விதமாய் அப்படிங்கிற வார்த்தையை பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த ரகசிய வருகைன்னு சொல்றது மிக 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 தப்பு, மிக மோசமான அங்கே வேத புரட்டு. இயேசு கிறிஸ்து வர்ற நாளும் நாளைக்கு நமக்கு தெரியாது, ஆனா ஒருத்தருக்கு தெரியும். எடுத்து வாசிங்க. மத்திய 24வது அதிகாரம் 36வது வசனம் என்ன சொல்லுது? அந்த நாளும் நாளிகையும் பிதா ஒருவர் அறிவார், குமாரனும் அறியார். பிதாவுக்கு மட்டும் தான் தெரியும், குமாரனுக்கும் தெரியாது. ஒரு நாட்டின் தலைவர் வந்து இந்த கூடங்குளோக பகுதிக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. சரி, நான் தமிழ்நாட்டு சிஎம் மினிஸ்டர் இங்கே வர்றான்னு வச்சுக்க, தெரியாமையா வருவாரு? ஒரு நாட்டு தலைவர் இந்த கூடங்குளம் பகுதியை அணுமின் நிலையத்தை பார்க்க வர்றாரு அப்படின்னா தெரியாமையா வருவாரு? எல்லாரும் பார்க்கும்படி எல்லாருக்கும் தெரியும் அவர் வர்றது. நாட்டு தலைவரே வர்றது எல்லாருக்கும் தெரியுதுன்னா, நாட்டை படைத்த பரலோக தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றது தெரியாமையா வருவாரு? எல்லாருக்கும் தெரியும். கோடான கோடி உலகங்களை படைத்த தேவன் தன்னுடைய ஜீவனை மீட்டுக் கொண்ட மக்களை 2ஆம் முறை அழைத்துச் செல்ல ரகசியமாய் அல்ல, கம்பீரமாய் ஆரவாரத்தோடு மிகுந்த பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அந்த வானத்தில் நம்ம என்னத்தை பார்ப்போம்? கழுகு பார்ப்போம், காக்காயை பார்ப்போம், குருவியை பார்ப்போம்.
மேகத்திலிருந்து வரக்கூடிய மழையை பார்ப்போம். ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வருவதை நம்ம பார்ப்பதற்கு ஆயத்தத்தோடு இருக்கிறோம். நம்மை அழைத்து செல்வதற்கு ரகசியம் அல்ல, கம்பீரமாய் வருவார். எனவே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வருகை பகிரங்கமானது தான், ரகசியமானது அல்ல. சரி, அவருடைய வருகையில் என்ன நடக்கும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படியானால் இந்த உலகத்திற்கு இரண்டாம் முறை வருகிற பொழுது என்னெல்லாம் நடக்கும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 29வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து வருகையில் என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதா? மரிச்சு போன மனுஷன், கல்லறையில் இருக்கக்கூடியவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வருகிறப்ப அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும். லாசர் மரிச்சானா? கல்லறையில் வைக்கப்பட்டானா? நாள் கழித்து அவரை எழுப்பினாரா? மரித்தோர் தேவனுடைய நடக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்தோர் கல்லறையிலிருந்து அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்களில் பாவம் இல்லாமல் அங்கே இருக்கிறவர்கள் மறுரூபமாக மாற்றப்படுவார்கள். என்ன ஒரு அருமையான வாக்கு, என்ன ஒரு அருமையான காரியம். மரிச்சவங்க ஆண்டோடைய வருகையை கேட்பாங்க, மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிறவர்களில் பாவம் இல்லாதவர்கள் மறுரூபமாக மாற்றப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மறுரூபமாக அங்கே நாம் மாற்றப்படுவோம். பாவம் இல்லாமல் இருந்தோமானால் தான் மறுரூபமாக மாற்றப்படுவோம். ஆண்டவர் மாற்றுவார். மத்தேயு 24வது அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கே வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் அங்கே கூட்டி சேர்ப்பார். தூதர்களாலே அங்கே கூட்டி சேர்த்து பரலோகம் அங்கே அழைத்து செல்வார்கள். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு ஒப்பாயிருப்போம். ஆண்டவருடைய வருகையில என்ன நடக்கும் அப்படின்னா, அவருக்கு ஒப்பாயிருப்போம். நம்மளை ஒதுக்கி வச்சவங்க நம்மளை பார்ப்பாங்க, ஐயோ இவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கிறாங்களே. நம்மளோட பேசாதவங்க, இந்த கூட்டத்துக்கு போனதுனால நம்மளோட பேசாதவங்க நம்ம அப்படியே அவருக்கு ஒப்பா இருக்கிறப்ப நம்ம பார்த்து அங்க ஆச்சரியப்படுவாங்க. அவருக்கு ஒப்பா இருப்போம். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கூர்ந்து கவனிப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். சரி, ஏன் அவருடைய வருகை தாமதிக்குது? ஏன் அவருடைய வருகை இன்னும் தாமதிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, எல்லாரும் கேட்குறாங்களே, பரியாசம் பண்ணுறாங்களே. நோவாவின் காலத்தில் அப்படி நடந்துச்சு, இப்பயும் அப்படிதான் நடக்குது. ஏன் உங்க ஆண்டவர் வரல அப்படின்னு சொல்லி நம்மளை பரியாசம் பண்றாங்களே, கேட்குறாங்களே. 2 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? வருவார்னு சொல்றீங்கல்ல, எங்க வந்தாரு? வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே அப்படியே இருக்குதே, ஒன்னும் மாறலையே, இருந்த விதமாகவே இருக்கிறதே. வாக்குத்தத்தம் எங்கே?
இப்ப நம்மள பரியாசம் பண்றாங்க. அன்னைக்கு பரியாசம் பண்ணாங்க, இன்னைக்கு பரியாசம் பண்ணக்கூடிய கூட்டத்தார் இருக்கிறாங்க. அன்னைக்கு கேலி பேசினாங்க, இன்னைக்கு கேலி பேசக்கூடிய கூட்டம் இருக்குது. அன்னைக்கு கிண்டல் பண்ணாங்க, இன்னைக்கு கிண்டல் பண்றாங்க. வாக்குத்தத்தம் எங்கே? இருந்த விதமாகவே இருக்கிறது. எங்கே? எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். பரியாசக்காரர்கள் நம்மள என்ன பேசினாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் வருவார். ஏன் தாமதிக்கிறாரு? இப்ப வாசிங்க. அவர் 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என ஆண்டவர் நம் மீது நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும், கூடங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும், திசையனவிளை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். யார் பரலோகம் போக மாட்டாங்க? அப்படியானால் எனக்கு அன்பான பிள்ளைகளே, யார் பரலோகம் போக மாட்டாங்க? யார் பரலோகம் போவாங்க? வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களே. வெளிப்படுத்தல் 21:8 வாசிங்களே. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே அங்கே பங்கடைவார்கள். பரலோகம் மாட்டாங்க. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும், அப்படியே சொல்லுது, பரலோகம் மாட்டாங்க. 21:27 வசனத்தை வாசிங்க. 21:27 வாசிங்களே. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்ப ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதினா மட்டும்தான் நீங்கள் நானும் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். யாரு போக மாட்டாங்க? யாரெல்லாம் போவாங்க? யாரெல்லாம் போவாங்க? இவங்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்ப யாரெல்லாம் போவாங்க? மேல இருக்கு பாத்தீங்களா? என்ன இருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகம் போவார்கள். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 26வது அதிகாரம், ஏசாயா 26வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சத்தியத்தை கடைபிடிப்பவர்கள், சத்தியத்தை கடைபிடிப்பவர்கள், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்திய வாக்கை நம்பியேவா அப்படின்னு பாட்டு. சத்திய வாக்கை நீங்கள் நான் நம்பி வருகிற பொழுது பரலோகத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். சத்திய வாக்கை நானும் என் வீட்டார் மோவென்றால் நிச்சயமாய் விசுவாசிப்போம், ரட்சிக்கப்படுவோம். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய வாக்கு, சத்திய வாக்கை நம்பி நீங்க வாங்க, அது விடுதலை தரும். இவங்கெல்லாம் பரலோகம் போவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகம் போவாங்க. சத்தியத்தை கடைபிடிப்பவர்கள் பரலோகம் போவாங்க. சத்தியம் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். சத்திய வாக்கை முழு மனதார ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பரலோகம் போவாங்க. சரி, அப்படியானால்
அவருடைய வருகைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரலோகம் அவங்க போக மாட்டாங்க, இவங்கெல்லாம் பரலோகம் போவாங்க. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வருகைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 பேதுரு 3வது அதிகாரம் 10-13 வரை அங்க நம்ம வாஸ்து பாத்தீங்கன்னா, பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடர் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பரிசுத்த நடத்தை. மத்தேயு 24வது அதிகாரம் 44வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆயத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் நானும் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக நீங்கள் நானும் ஆயத்தப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவத்தை உதறி தள்ள வேண்டும், பரிசுத்தத்தை தேட வேண்டும். அவருடைய வருகைக்காக நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேனா? என்னுடைய குடும்பம் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறதா? என்னுடைய பிள்ளைகள் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறார்களா? மத்தேயு 24வது அதிகாரம் 42வது வசனம் சொல்லுது, புத்தியுள்ள கனிகளை போல எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். 10 கன்னிகை, 5 கன்னிகை புத்தி இல்லாதவர்களாக இருந்தாங்க, 5 கன்னிகை புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. புத்தியுள்ள கன்னிகளை போல எதிர்பார்த்து ஆண்டவருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் நானும் காத்து கொண்டிருக்க வேண்டும். 2வது அதிகாரம் 28வது வசனம், 2வது அதிகாரம் 28வது வசனத்தை அங்கே பார்க்கிறோம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் நானும் நிலைத்திருக்க வேண்டும். ஆமோஸ் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும். சகோதரனே, சகோதரியே, உன் தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படுகிறாயா? நான் ஆயத்தப்படுகிறேனா? ஆண்டுடைய வருகையில் 2 குரூப் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் 2 பிரிவு மக்கள் தான் இருப்பாங்க, 2 கூட்டத்தார் தான் இருப்பாங்க. நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன், எந்த கூட்டத்தில் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத வாசித்துட்டு நம்ம கடந்து போவோம். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 17வது 16-17 வாசிங்களே. பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்து மேல் வீட்டிற்குரிய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியாருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறப்ப கண்மலைகளை பார்த்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்ற கூட்டத்தில் நீங்கள் நானும் இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் நானும் இருக்க போகிறோமா? சகோதரனே, சகோதரியே, நான் இந்த கூட்டத்தில் இருக்க போகிறேனா? நான் எந்த கூட்டத்தில் இருக்க போறேன்? இந்த கூட்டத்தில் நான் இருக்கல அப்படின்னா இன்னொரு கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும். அந்த கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஏசாயா 25வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 25வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமே. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களை கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இவரே கர்த்தர், இவரே ரட்சகர், இவருக்காக நாங்கள் காத்திருந்தோம். கண்மலையை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்க போகிறோமா? இவரே ராஜா, இவருக்காக நாங்கள் காத்திருந்தோம் அப்படிங்கிற கூட்டத்தில் நாம இருக்க போகிறோமா? தேவ பிள்ளைகளே, யோசிங்க. அவனுடைய வருகை வெகு சீக்கிரம். நான் எந்த பாருக்கு 2 குரூப் ஆஃப் பீப்புள், நான் வலது பக்கம் இருக்க போகிறேன்னா இடது பக்கம் இருக்க போகிறேன்னா? கண்மலையை பார்த்து என்ன மூடிக்கொள்ளுங்கன்னு சொல்ல போகிறோமா? ராஜாதி ராஜா, கர்த்தர், ரட்சிப்பார், அந்த கூட்டத்தில் நம்ம இருக்க போகிறோமா? யோசிப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் வர இருக்கிறார். ஜீசஸ் கிறிஸ்து இஸ் கமிங் வெரி சூன். அவருடைய வருகை எப்படி இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருந்தாலும் இப்படித்தான் இருக்கணும். அவர் எப்படி வந்தாலும், எப்பொழுது வந்தாலும், இப்பொழுது வந்தாலும், நாளைக்கு வந்தாலும்,
நான் ஆயத்தமாக இருப்பேன். அவர் அப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்காம அவர் எப்படி வந்தாலும் எப்பொழுது வந்தாலும் நான் ஆயத்தமாக இருப்பேன். உன் தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படும். சகோதரனே, சகோதரி, நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? சத்தியத்தை கேட்டு அதன்படி நடந்து ஆண்டுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.